ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கட் ஆஃப் வந்து 120 to 110 இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து சாய்ஸ் பெஸ்டிங்க்கு ரவுண்ட் 3ல வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஆர்விஎஸ். இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன் சூலூரில் இருக்குது. அண்ட் உங்களோட கட் ஆஃப் வந்து 140 அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிஎம்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இது நாமக்கல் லொக்கேஷனில் இருக்குது. இதையும் நீங்கள் வந்து ரவுண்ட் 3ல சாய்ஸ் லிஸ்டிங்கில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் கட் ஆஃப் வந்து 140 to 130 அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து ரவுண்ட் 3ல சாய்ஸ் லிஸ்டிங்கில் வச்சுக்கலாம். தனலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், உங்களோட கட் ஆஃப் 140. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து 140 to 130 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாரதியார் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து ஆத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. இந்த காலேஜஸ்லையும் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்டிங்கில் வச்சுக்கலாம். அண்ட் 140 to 130 கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வெங்கடேஸ்வரா ஹைடெக் காலேஜ், இது வந்து நாமக்கல் லொக்கேஷனில் இருக்குது. இதையும் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்டிங்கில் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட கட் ஆஃப் 145 to 150 அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்டிங்க்கு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து 150 to 145 இருக்குது அப்படின்னா சாய்ஸ் லிஸ்டிங்கில் நீங்கள் ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கட் ஆஃப் 150 to 145 அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் வந்து தாராளமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அண்ட் தென் உங்களோட கட் ஆஃப் வந்து 130 to 140 இருக்குது அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் சுகுணா இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட கட் ஆஃப் 130 to 140 அப்படின்னா நீங்கள் கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட கட் ஆஃப் வந்து 130 to 140 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் மேம் காலேஜ் திருச்சி லொக்கேஷனில் இருக்கிறத வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட கட் ஆஃப் வந்து 120 to 130 அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஏகேடி காலேஜ் கள்ளக்குறிச்சி லொக்கேஷனில் இருக்குது, இதை வச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கட் ஆஃப் 120 to 110 அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ், இது நாமக்கல் ரீஜனில் இருக்குது. இந்த காலேஜஸை வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் ரவுண்ட் 3ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ரங்கநாதர் இன்ஜினியரிங் காலேஜ், இது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. உங்களோட கட் ஆஃப் 130 to 120 அந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 3ல இந்த காலேஜை வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இதை நாங்கள் சொன்ன காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3ல உங்களோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி கண்டிப்பாக சாய்ஸ் லிஸ்டிங்க்கு ஃபில் பண்ண இந்த காலேஜஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.